இன்றைய முக்கிய செய்திகள். உயர்நீதிமன்ற உத்தரவால் ஆழ்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் கைது. கட்ட பஞ்சாயத்து செய்யவா எம்எல்ஏ பதவி என ஜெகன்மூர்த்திக்கு கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் புதிய மினி பஸ் சேவையை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநரின் போக்கில் மாற்றமில்லை என கண்டனம். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை. அணைகள் வேகமாக நிரம்பி வருவதுடன் அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு. வணக்கம். ஆழ்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த இளம்பெண்ணை மீட்பதற்காக காதலனின் தம்பியான 17 வயது சிறுவனை கடத்திய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான பூவை திரு ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்த அவரது வீட்டிற்கு போலீசார் சென்றபோது அவர் தலைமறைவாகிவிட்டார். இதனிடையே இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் செய்தார். நீதிபதி திரு வேல்முருகன் முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண்ணின் தந்தை வனராஜா மற்றும் முன்னாள் பெண் கான்ஸ்டபிள் திருமதி மகேஸ்வரியின் அறிவுறுத்தலின் பேரில் ஏடிஜிபி திரு ஜெயராம் மூலம் இந்த பிரச்சனை திரு ஜெகன்மூர்த்தியிடம் சென்றதாக கூறினார். அதன் பிறகு எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் திருமணம் செய்து கொண்ட இளைஞரை கடத்துவதற்காக 2 கார்களில் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளதாகவும் ஆனால் அவர் இல்லாததால் அவரது சகோதரனை கடத்தி சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். பின்னர் போலீசார் தேடுவதை அறிந்து ஏடிஜிபியின் காரில் சிறுவனை கொண்டு சென்று இறக்கிவிட்டுள்ளதாகவும் அந்த காரில் வனராஜா மற்றும் மகேஸ்வரி இருந்துள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி திரு வேல்முருகன் எம்எல்ஏ திரு ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் இன்று பிற்பகல் 2:30 மணிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டார். ஆஜராக தவறினால் இருவரையும் கைது செய்ய நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருவரும் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி திரு வேல்முருகன் கட்ட பஞ்சாயத்து செய்யவா மக்கள் வாக்களித்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார். 200-300 பேரை கூட்டி வந்தால் நீதிமன்றம் பயந்து விடாது என்றும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். புரட்சி பாரதம் கட்சியினர் அத்துமீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் நினைத்தால் உடனே கைது செய்ய உத்தரவிட முடியும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என ஜெகன்மூர்த்தியை எச்சரித்த நீதிபதி கடத்தலுக்கு உதவிய ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து ஏடிஜிபி திரு ஜெயராம் கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநரின் போக்கில் மாற்றம் ஏற்படவில்லை என்றும் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதில் கால தாமதம் ஏற்பட அவரே காரணம் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றுள்ள திரு ஸ்டாலின் தஞ்சாவூரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தை திடீரென பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மருந்துகளின் இருப்பு நிலை, வழங்கும் நடைமுறை மற்றும் பொதுமக்கள் வருகை குறித்து பணியாளர்களிடம் நேரடியாக அவர் விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது மருத்துவ செலவுகள் கணிசமாக குறைந்து வருவதால் பொதுமக்களிடையே இந்த திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக முதலமைச்சரிடம் மருந்தக பணியாளர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். பின்னர் தஞ்சை மகாராஜா திருமண மண்டபத்தில் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்றவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு மகாதேவன், திரு சுந்தரேஷ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் தமிழில் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். உச்சநீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற நீதிபதிகள் துணை நிற்க வேண்டும் என திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்காடுகிற நேரத்தில் தமிழிலே வாதாடுகிற சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் துணை நிற்க வேண்டும் என்று நான் நேரத்தில் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக தஞ்சை அரசு சரபோஜி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேருந்து வசதி கிடைக்காத இடங்களில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மினி பஸ் சேவையை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய திரு ஸ்டாலின் டெல்டா மாவட்டங்களுக்கான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 82 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறினார். சரஸ்வதி மஹாலுக்கு ஏற்கனவே வழங்கி வரும் மானியத்துடன் சேர்த்து ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் நூலக கட்டிட பராமரிப்புக்காக கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். தென்பரம்பூர் அருகில் வெண்ணாறு மற்றும் வெட்டாறு பிரியும் இடத்தில் 42 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்படும் என்றும் ஈச்சங்கோட்டை முதல் வெட்டிக்காடு வரை கல்லணை கால்வாய் 40 கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தப்படும் என்றும் திரு ஸ்டாலின் அறிவித்தார்.
ஒவ்வொருவரின் தேவையை கேட்டறிந்து அவர்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக கூறியவர், இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி புலம்பிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தஞ்சை மாவட்டத்தில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்க ஆளுநர் இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை என திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அந்த பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கப்படணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் இதை திமுக கட்சி உறுப்பினர் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாரும் இடத்துல வற்புறுத்தினாங்க. அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவை எல்லோருடைய ஒப்புதலோடு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரல. நாம் அனுப்பிச்ச உடனே அவர் ஒப்புதல் தந்திருந்தா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அழைக்க நாட்டி இருக்கலாம். ஆளுநர் ஒரு பக்கம் என்றால் ஒன்றிய அரசு மற்றொரு பக்கம் நிதி ஒதுக்காமல் உபத்திரவம் செய்வதாகவும் அதையெல்லாம் சமாளித்துதான் திட்டங்களை நிறைவேற்றி சாதனை செய்து கொண்டிருப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். பின்னர் 1194 கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டங்களை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக அணைகள் வேகமாக நிரம்பி வருவதுடன் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் 48 அடி உயர பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45 அடியை எட்டியது. குமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் காளிகேசம் பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கீரிப்பாறை மீன்முட்டி பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தால் திடீர் அருவி ஏற்பட்டுள்ளது. நெல்லை அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் அருவிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாகவும் கோவை குற்றாலத்தில் 23வது நாளாகவும் தடை நீடிக்கிறது. மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை விட்டுவிட்டு பெய்தது. மழை எச்சரிக்கை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன. தலைக்குந்தா அருகே காந்திநகர் பகுதியில் வீசிய பலத்த காற்றில் கற்பூர மரம் வேரோடு சாய்ந்து 3 வாகனங்கள் சேதமடைந்தன. அவலாஞ்சி, தொட்டபெட்டா, தும்மணமட்டி சாலைகளில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதேபோல குன்னூர், மஞ்சூர் சாலை உட்பட இருவேறு இடங்களிலும் மரங்கள் விழுந்தன. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் பவானிசாகர் அணைக்கு வினாடிக்கு 15,629 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உடுமலைப்பேட்டை அருகே 90 அடி உயரமுள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் 88 அடியை நெருங்கியதால் அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் குஜராத் கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும், தேனி, தென்காசியில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளையும், நீலகிரியில் நாளை மறுநாள் வரையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வரை மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியானவர்களில் 99 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு பயணிகள், விமானிகள் உட்பட 242 பேருடன் கடந்த 12ஆம் தேதி சென்ற ஏர் இந்தியா போயிங் விமானம் புறப்பட்ட ஓரிரு நிமிடங்களிலேயே விபத்திற்குள்ளானது. விமானம் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் மோதி தீப்பிடித்ததால் அதில் பயணித்த ஒருவரை தவிர மற்ற 241 பேரும் உயிரிழந்தனர். மேலும் மருத்துவ மாணவர்களும்
விபத்து நடந்த இடத்தில் இருந்தவர்களும் பலியானதில் உயிரிழப்பு 274ஆக அதிகரித்தது. விபத்தில் கருகி உடல்கள் சிதிலமடைந்ததால் அவர்களை அடையாளம் காணுவதில் சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து உறவினர்களிடம் மரபணு பரிசோதனை செய்யப்பட்டு அதன் மூலம் அடையாளம் கண்டறியப்பட்டு வருகின்றன. குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் உடல் DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து அகமதாபாத்திலிருந்து விமானத்தில் கொண்டு செல்லப்பட்ட அவரது உடல் ராஜ்கோட்டில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விமானத்தின் கேப்டன் சுமித் சபர்வாலின் உடல் மும்பைக்கு கொண்டு சென்று தகனம் செய்யப்படுகிறது. விமான விபத்தில் பலியானவர்களில் இதுவரை 99 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எஞ்சிய உடல்களை DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காணும் பணியில் 600 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து வந்துள்ள போயிங் நிறுவன அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே ஹாங்காங்கிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் ஹாங்காங்கில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். பதவி உயர்வில் சமூக நீதி, சட்ட ரீதியான தீர்வுகள் அளித்திட ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு GM அக்பர் தலைமையில் குழு அமைத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு முறையில் தரவரிசை பட்டியல் சமூக நீதி அடிப்படையில் இருந்து வந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள மாற்றம் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆராய இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட ரீதியிலான தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகளை இக்குழு ஆராய்ந்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து 360 பயணிகளுடன் சென்னைக்கு புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக ஹீத்ரோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து லண்டன் திரும்பிச் செல்ல வேண்டிய அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டதால் சென்னை மற்றும் லண்டனில் 700க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதிக்குள்ளாயினர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நீதிபதி திரு K. சுரேந்தர் இன்று பதவியேற்றார். தெலுங்கானா உயர்நீதிமன்றத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அவருக்கு தலைமை நீதிபதி திரு KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 59ஆக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரு உடுப்பி இடையே மண் சரிவு ஏற்பட்டு ரயில் தண்டவாளங்களில் கற்கள் விழுந்ததால் ஜாம்நகர் விரைவு ரயில் 15 மணி நேரம் தாமதமாக நெல்லை வந்தடைந்தது. மங்களூரில் 5 மணி நேரமாக ரயில் நின்று கொண்டிருந்த போதும் ரயில்வே நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பயணி ஒருவர் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். குஜராத்திலிருந்து புறப்பட்டு நேற்று மாலை 5:30 மணிக்கு நெல்லை வர வேண்டிய ரயில் 15 மணி நேர தாமதத்திற்கு பிறகு இன்று காலை 7:30 மணிக்கு வந்ததால் உணவு கிடைக்காமல் பயணிகள் சிரமத்திற்குள்ளாயினர். தமிழ்நாடு ஆந்திர எல்லையான வேலூர் மாவட்டம் பரதாமியில் மானியம் வழங்க கோரி மாங்காய்களை தரையில் கொட்டி மா விவசாயிகள் மறியல் போராட்டம் நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆந்திர அரசு மா விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவது போல தமிழ்நாடு அரசும் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் குறைந்தபட்ச ஆதார விலையாக டன் ஒன்றுக்கு 15000 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தென்மேற்கு பருவமழை காரணமாக கம்பம் பகுதியில் மானாவரி மொச்சை பயிர்கள் செழித்து வளர்ந்துள்ள நிலையில் அவற்றில் பூத்திருக்கும் பூக்கள் கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. தேனி மாவட்டத்தில் மழையை நம்பி கம்பம், குடலூர், உத்தமபாளையம், கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் மொச்சை, எள், நிலக்கடலை, சோளம், சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. காரைக்குடி அருகே பேரூராட்சியின் செலவு கணக்கை அச்சடித்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு கொடுத்து வரும் பள்ளத்தூர் பேரூராட்சி தலைவர் திருமதி சாந்தி சிவசங்கரி நடவடிக்கைக்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான செலவு விவரங்களுடன் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க பேரூராட்சி தலைவர் தனது மொபைல் எண்ணையும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 677 புள்ளிகள் அதிகரித்து 81,796 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 228 புள்ளிகள் உயர்ந்து 24,946 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 74,440 ரூபாயாகவும் 1 கிராம் 9,305 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 120 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆழ்கடத்தல் வழக்கில் ADGP ஜெயராம் கைது செய்யப்பட்ட நிலையில் கட்ட பஞ்சாயத்து செய்யவா MLA ஆனீர்கள் என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநரின் போக்கில் மாற்றம் ஏற்படவில்லை என்றும் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதில் கால தாமதம் ஏற்பட அவரே காரணம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.